ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் வெயில் அதிகமாக அப்படியே கொளுத்துது. அக்னி நட்சத்திரம்லாம் வர சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்கான விஷயம் இல்லை, இந்த ஜோசியத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயந்தான். இந்த மந்தில் வந்து இவ்வளோ நாட்கள் வந்து அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கடுமையான வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. மற்றபடி இந்த நேரத்தில் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை தான். அதே வேளையில் திடீர்னு கோடை மழை பெஞ்சு நம்மளை குளிர்விக்கவும் செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகப்படியான சூடுள்ள இடங்கள் அப்படின்னு சொல்லி 100 டிகிரிக்கு மேலே போன இடங்கள்னு சொல்லி லிஸ்ட்டில் எப்போதுமே வெள்ளூர் இருக்கும். நீங்கள் வந்து அந்த வெள்ளூருக்கு ஒரு வேளை போக நேர்ந்தால் இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், அங்கே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், நம்ம கிச்சன் எல்லாமே இருக்கும். நம்ம தேவையான பொருளெல்லாம் வாங்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே தங்கிட்டு வரலாம். ரொம்ப அருமையான செட்டப் இருக்கும். ஏசி ரூம்ஸ் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வெள்ளூரில் இருக்குது. நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் தங்கியிருந்த நேரத்தில் நல்ல கோடை மழை பெஞ்சுது, ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. அருமையாக அந்த ஊரை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வரலாம். வெள்ளூர் ஒரு நல்ல ஊர். அது அதிகப்படியான வெயில் இருந்தாலும் உண்மையிலே நல்ல ஊர். ஈவினிங் நேரத்தில் நீங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, அதே மாதிரி கோட்டை இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவாவது நீங்கள் வெள்ளூருக்கு போக இருந்தால் இப்படிப்பட்ட சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கக்கூடிய ஒரு பிளானை போடுங்க. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து போனீங்கன்னா டபுள் ரூமு, சிங்கிள் ரூம், அந்த மாதிரி விதவிதமாக இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ஜாய் த ஹாலிடேஸ்.